அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். பிஜிடிஆர்பி சிலபஸ் நியூ சிலபஸ் வந்து ஒரு 3-4 நாள் ஆச்சு. நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தால் பரவாயில்லை, இனிமேலாவது படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, அதுக்கான நம்பிக்கை இருந்துச்சுன்னா இப்போத்துலேருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நியூ சிலபஸ் படி எப்படி நம்ம வந்து வீக்லி பிளானை வந்து செட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 150 நாட்களை வச்சு நான் ஒரு பிளான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அந்த பிளான் படி நம்ம படிக்கும்போது நமக்கு இருக்கிற 10 யூனிட்டையும் தரோவாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுலேயும் நம்ம அசஸ்மெண்ட் வந்து எக்கச்சக்கமாக எழுதும்போது நமக்கு இந்த சிலபஸில் இருக்கிற எல்லாமே தரோவாயிரும். இன்னொன்று நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம நியூ சிலபஸில் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கானா? இல்லை, கிடையாது. ஒரு 15-20% 20% வரைக்கும் தான் அங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாத்தையும் நம்ம புதுசாக படிக்கிறது இல்லை, ஏற்கனவே படித்ததை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நம்ம ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களை நீங்களே தயார்படுத்திக்க அது உதவும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நியூ சிலபஸ் படி பார்த்தோன்னா அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ எந்த மாதிரியான கொஸ்டின் வரும், எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்தது தான் வரும். ஸோ ஆக நீங்கள் உங்களுக்குள்ளார ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். ஸோ அந்த நம்பிக்கை தான் உங்களை ஒரு கனவு ஆசிரியர், அதாவது கவர்மெண்ட் டீச்சராக உங்களை கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ அப்போது நம்ம சப்ஜெக்டில் இருக்கிற 10 யூனிட்டையும் நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு யூனிட்டை வந்து 2 வாரத்துக்கு நம்ம பிரிக்க போகிறோம். அந்த 2 வாரத்தில் ஒரு யூனிட் ஃபுல்லாகவே நாம் படித்து முடிக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அடுத்ததாக நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் எவ்வளோ சீக்கிரம் நம்மளோட கண்டென்ட் எல்லாத்தையும் படித்து முடிக்கிறோமோ அவ்வளோ வந்து நமக்கு பின்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா பின்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. ஸோ அரைக்குறையாக நாம் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போத்துலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் ஒரு அரை யூனிட் படித்து முடிக்கும் மாதிரி இருக்கணும். நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமா சார் அப்படின்னா கிடையாது. நம்ம சப்ஜெக்டோட சைக்காலஜி, எஜுகேஷனுக்கும் நம்ம சரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் இந்த நம்ம சப்ஜெக்டும் சைக்காலஜி ரெண்டுமே சேர்ந்து நம்ம அதிகமாக மார்க் வாங்குறதுக்கு துணையாக இருக்கும். இல்லை, சப்ஜெக்டில் மட்டும் நான் தரோவாக இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது 110க்கு 110 மார்க் வாங்கினாலும் அங்கே சான்ஸ் அப்படிங்கிறது கம்மி. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நம்ம 110க்கு 110 மார்க் வாங்குவோமா அப்படிங்கிறது வந்து சந்தேகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் சைக்காலஜியும் அது கூட நம்ம படித்து வச்சுட்டோன்னா அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அதிகமாக மார்க் வாங்குறதுக்கு அது துணையாக இருக்கும். ஸோ சைக்காலஜிக்கும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ சைக்காலஜி பற்றி ஒரு தனியாகவே ஒரு ஸ்டடி பிளான் வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக வரும். அதை வந்து நீங்கள் பார்த்து பயனடைச்சிக்கோங்க. என்னோடய சப்ஜெக்ட் பாட்டனி ஆனதால் நியூ சிலபஸ் படி 10 யூனிட்டையும் நான் 150 நாளுக்கு வந்து பிரிச்சிருக்கேன். ஒவ்வொரு யூனிட்டும் 2 வாரம் படிக்கிற மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட்டை பார்க்கும்போது ஆல்கே ஃபங்கே மட்டும் இந்த 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும், லைக்கன் அண்ட் பிரியோஃபைட்டை வந்து 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் படித்து அந்த வாரத்தில் ஒரு டெஸ்ட் எழுதுனா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு முடிச்சிடும். அதே மாதிரி செகண்ட் யூனிட் டெரிடோஃபைட்டை மட்டும் 1ஆம் தேதியிலிருந்து
7ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு வாரம் நம்ம படிக்கும்போது அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்போம் பேலியோபாட்னியை வந்து 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம அந்த வாரத்தில் முடிச்சிட்டோன்னா இந்த செகண்ட் யூனிட்டும் நமக்கு முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த செகண்ட் யூனிட்கான ஒரு டெஸ்ட்டு வந்து நம்ம எழுதுனோன்னா இந்த செகண்ட் யூனிட்டும் நமக்கு தரோவாயிரும். அதே மாதிரி 3ஆவது யூனிட்டு மார்ஃபாலஜி, டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அந்த வாரத்தில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அடுத்தது எக்கனாமிக் பாட்டனி, மெடிசினல் பாட்டனி இது ரெண்டையும் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ளார முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் அந்த 28ஆம் தேதியில் ஒரு அசஸ்மெண்ட், இந்த யூனிட்கான அசஸ்மெண்ட், அப்போ நமக்கு 3ஆவது யூனிட்டும் முடிச்சிடும் இந்த 2 வாரத்தில். அடுத்தது 4ஆவது யூனிட்டு அனாட்டமி மட்டும் ஒரு வாரம், 29ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது எம்ப்ரியாலஜி, மைக்ரோ டெக்னிக்ஸ் அது வந்து 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 வாரத்துலேயும் இந்த யூனிட் 4 நமக்கு முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு அசஸ்மெண்ட். அதுக்கப்புறம் 5ஆவது யூனிட் பார்க்கும்போது செல் பயாலஜி மட்டும் ஒரு வாரம் எடுத்துக்கிற மாதிரி 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும். மாலிகுலர் பயாலஜி 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் எடுக்கிற மாதிரி. ஸோ அப்போ இந்த 2 வாரத்துலேயும் நம்ம இந்த யூனிட் 5 முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அசஸ்மெண்ட் எழுதும்போது இந்த 5th யூனிட் முடிஞ்சிடும். ஸோ அப்போது கிட்டத்தட்ட 17, 11, 24லேருந்து 25/1/25 வரைக்கும் நமக்கு 5 யூனிட்டும் முடிஞ்சிடும். ஸோ பாதி கடலை தாண்டினா ஒரு நிம்மதி நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மீதி கடலையும் தாண்டணும் அப்படின்னா மீதி இருக்கிற 5 யூனிட்டையும் நம்ம படித்து ஆகணும். அதில் யூனிட் 6ல் ஜெனட்டிக்ஸும் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸும் 26ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு வாரத்தில் படிக்கிற மாதிரி. அதுக்கு கூடவே இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பாதியும் பிளான் ப்ரீடிங்கும் ரெண்டும் சேர்த்து 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த வீக்கில் வந்து படித்து முடிக்கிற மாதிரியும். ஸோ இதுக்கான இந்த 2 வாரத்தை படித்ததை வந்து ஒரு அசஸ்மெண்ட்டாக நம்ம இந்த யூனிட் 6ஐயும் எழுதி பார்த்துட்டோன்னா நமக்கு இதில் இருக்கிறதெல்லாம் தரோவாயிரும். அடுத்தது 7ஆவது யூனிட் எடுத்துட்டோன்னா சொல்யூட் டிரான்ஸ்போர்ட், ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் இது 3மே ஒரு வாரத்தில் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நைட்ரஜன் மெட்டபாலிசம், அடுத்தது பிளான் க்ரோத் ரெகுலேட்டர், ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் ஒரு வாரம் நம்ம படிக்கும்போது இந்த 7ஆவது சாப்டரும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இந்த 7ஆவது சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அசஸ்மெண்ட். அதுக்கப்புறம் 8ஆவது யூனிட்டில் எக்காலஜி, கான்செப்ட் அண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் இது ரெண்டையும் ஒரு வாரத்தில் படிக்கிற மாதிரி 23ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், ஃபைட்டோஜியாகிரஃபி இது எல்லாத்த 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம படிக்கிற மாதிரி பார்த்துட்டோன்னா இந்த 8ஆவது யூனிட்டும் நமக்கு தருவாயிரும். ஸோ நமக்கு கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு அசஸ்மெண்ட். 9ஆவது யூனிட் படிக்கும்போது பாக்டீரியா, வைரஸை மட்டும் ஒரு வாரம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம படித்து தருவாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் பிளான் பேத்தாலஜி வந்து 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நம்ம படிச்சிட்டோன்னா அப்போ 9ஆவது யூனிட்டும் முடிச்சிடும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அசஸ்மெண்ட். கடைசியாக 10ஆவது யூனிட் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஏன்னா இதை பற்றி நம்ம அதிகமாக படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு ஒரு வாரம் போதும். ஸோ அப்போது 23ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் இருக்கும். இந்த 10 நாட்களில் இந்த 10ஆவது யூனிட்டை முடிச்சிடலாம். ஸோ அப்போது நம்ம இன்றைக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா மார்ச் 31 நம்ம 10 யூனிட்டையும் தரோவாக படிச்சிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம படித்து ஒவ்வொரு அசஸ்மெண்ட்டு எழுதிட்டு வரும்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம படித்ததெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோமா, நம்மளோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்.
இந்த மாதிரி நீங்கள் பிளான் போட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை உறுதி. ஸோ இடையில நம்ம அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அசஸ்மெண்ட் யார் சார் வைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனல்லையே இதே ஸ்டடி மெட்டீரியல், இதே ஸ்டடி பிளானில் நான் வந்து எவ்ரி வீக்கும் ஐ மீன் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த அசஸ்மெண்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வந்து இது விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை நீங்கள் எழுதி நீங்கள் பயன்பட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9585250424. ஸோ இந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களை வந்து ஒரு சரியான முறையில் வழிநடத்த நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ. வேறு ஏதாவது சப்ஜெக்ட் பற்றியான டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம். நான் ஃபோனில் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவேன். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.